திருச்சிற்றம்பலம். வணக்கம். இந்த பதிவில் திரு நெய்த்தானம் என்ற திருத்தல பதிகத்தின் 3வது பாடலை சிந்திக்கலாம். இது அப்பர் சுவாமிகள் அருளி செய்தது 5ஆம் திருமுறையில் அமைந்துள்ள பதிகம். அந்த பதிகத்தின் 3வது பாடல். திருச்சிற்றம்பலம். ஆனிடை 5 மாடுவர் ஆறிருள் காணிடை நட்டமாடுவர் காண்மினோ தேனிடை மலர்பாயும் நெய்த்தானனை வானிடை தொழுவார் வழிவானரே அப்படின்னு பாடுறாரு. இங்கே பெருமானை இப்போ சிறப்பித்து சொல்கிறார். அவர் ஆணிடை 5 மாடுவர், ஆனஞ்சும் முகந்தாடும் பெருமான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது பசுவிலிருந்து பெறப்படும் 5 பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்படுபவர் அப்படிங்கிற பொருளில் சொல்கிறாரு. ஆணிடை 5 மாடுவர். அந்த 5 என்ன அப்படின்னா பால், நெய், தயிர், கோமயம், கோசலம் போன்ற அந்த 5 பொருட்களை கொண்டு பெருமான் மிக மகிழ்ச்சியுடன் அபிஷேகத்துக்குள் வரான். அதனால் இங்கே ஆணிடை 5 மாடுவர் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ஆறிருள் காணிடை நடமாடுவர் காண்மினோ அப்படிங்கிறாரு. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஆறிருள் நல்ல செறிந்த இரவில், நல்ல மிக அதிகமான இருள் சூழ்ந்த அந்த இரவிலே அப்படின்னு சொல்கிறார். நள்ளிரவில் ஆறிருள் காணிடை நடமாடுவர். பெருமான் நடமாடுறார், அந்த இருள் நேரத்தில் நடமாடுறாரு பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. தேனிடை மலர்பாயும் நெய்த்தானனை. இப்போ தேன் பொருந்திய மலர்கள் சூழ்ந்துள்ள அந்த நெய்த்தானம் என்ற திருத்தலத்திலே வானிடை அந்த திருத்தலத்திலே உரையும் அந்த பெருமானை வானிடை தொழுவார் வழிவானரே அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பெருமானை உள்ளத்திலே தியானம் பண்ணணும்னு சொல்கிறாரு. இங்கே வானிடை அப்படிங்கிறது, வான் அப்படின்னாலே வெளி, இந்த பறவெளி அப்படிங்கிறத சொல்கிறோம். இங்கே நம்ம உள்ளத்துக்குள்ளேயே ஒரு வெளி இருக்குதான். அந்த வெளி, அதாவது அதில் இதய கமலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதய கமலத்தில் பெருமானை வீற்றிருக்க செய்து நமது மனதை உருக்கி அப்படியே தியானம் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அப்படி தொழுபவர்கள் வலிவானர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. வலிமை மிக்கவர்களாக இருப்பார்களாம். என்ன வலிமை? உடல் வலிமை வந்துடும் அப்படின்னு அர்த்தமா? அப்படின்னா அதுவும் கூடவே மன வலிமையும் வரும். அந்த மன வலிமை அவர்களை எதற்கு வல்லமையாக்குது அப்படின்னா சிவ வழிபாட்டில் அவர்களை வல்லமையாக்குது. அப்படி சிவ வழிபாட்டில் அவர்கள் வல்லமையாக இருந்தாலே அவர்கள் நம்ம அந்த உயிரை பற்றி பிடித்திருக்கும் அந்த வினைக்கட்டை அறுப்பதற்கு வல்லமை உடையவர்களாக இந்த அடியார்களை அது மாற்றும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை தான் ஐயன் அடி சேர்பவரை அஞ்சி அடையா வினைகள் அகலம் மிகவே அப்படின்னு திருஞான சம்பந்த சுவாமிகள் பாடியிருப்பார். யாரெல்லாம் பெருமானுடைய திருவடிகளை சென்று சேர்கிறார்களோ அவர்களை அடைவதற்கு வினைகள் அஞ்சி விலகி போய்விடும் அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட வலிமையானவர்களாக இந்த அடியார்கள் மாறுவார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே இந்த வானிடை தொழுவாருங்கிறதுக்கு தான் அந்த இதயத்தில் உள்ள அந்த சிறிய வெற்றிடம், அதில் வச்சு பெருமானை தியானிக்கணும். அதை தகராகாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. தகராகாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வைத்து பெருமானை உள்ளிருத்தி ஒருமுகப்படுத்தி, சிந்தனையை ஒருமுகப்படுத்தி பெருமானை தியானிக்கணும். அப்படி தியானித்தால் இந்த மாதிரியான வல்லமை நமக்கும் வாய்க்கும் அப்படின்னு சொல்கிறாரு. திருச்சிற்றம்பலம். இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.